ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாங்களா? கருவாடு வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கருவாடு வறுக்கிறது தாங்க பெரிய டென்ஷன். ஏன்னா 7 வீட்டுக்கு அதோட வாசனை போயிடும். இன்னொன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, வீடே புகையணிச்சு ஒரே தும்மலும் இருமலுமா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு குட்டி டிப்ஸ் தான் இது. நான் கருவாடு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிற அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகப்பொடியும் அதில் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ டிப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கருவாடு, மீன் இந்த மாதிரி பெரட்டும் போது ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த காரல் வந்து எழும்பாது. அது மட்டும் இல்லாமல் புகை வந்து வீடு ஃபுல்லாக இதாகாது. இந்த பக்கம் வீடு இருக்கிறது, அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை நிறையா அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் வறுக்கும் போதும் சரி, இந்த மாதிரி கருவாடு வறுக்கும் போதும் சரி, கொஞ்சமாக அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து புகை எழும்பாமல் ஒரு எப்படி சொல்கிறது, சாந்தமாக கருவாடு வறுத்து நம்ம எடுத்துடலாம். ஆனால் டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மாறவே மாறாது, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.